எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கும்ப ராசி அன்பர்களே, இந்த வாரம் மகிழ்ச்சி சூடும் கும்பம் என்று உங்களுக்கு இந்த பதிவை தருகின்றேன். 7.5 சனி காலம், கிட்டத்தட்ட ஜென்மச்சனி போன்றே பலன் சிலர் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள். எப்படி பாலைவனத்திற்கு நடுவிலே ஒரு ஊற்று, ஓயசிஸ் என்று சொல்வார்கள், அப்படி ஒரு சோலைவனத்தை காட்டக்கூடிய அற்புதமாய் இந்த வாரம், அதாவது டிசம்பர் 29, 2025 துவங்கி அடுத்த ஆண்டு ஜனவரி 4, 2026 வரை இந்த 7 நாட்களுக்குள் புத்தாண்டு பூக்கும் போதே ஒரு அற்புதத்தோடு தொட்டது துலங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்போடு துவங்குகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்திலே பல கிரகங்கள் இருக்கின்றன. அதோடு கூட நுட்பமாக ஆராய்ந்து பார்க்கும்போது 9ஆம் இடத்துல அற்புதமாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய, பாக்கியத்தை அள்ளித்தரக்கூடிய, நெடுந்தூர பயணங்களின் மூலமாக அருமையான விஷயங்களை உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. பொதுவிலே இந்த வாரம் பொறுத்தவரை ஒரு சுப விஷயத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதத்தை நிச்சயமாக அருளும். அன்பு கும்பராசி நேயர்களே, இந்த வாரம் என்பது மார்கழி 14 கலியுகம், விஸ்வாவசு வருடத்திலே தக்ஷண அயன புண்ணிய காலத்தில் மார்கழி மாதம், தனுர் மாதம் 14 முதல் 20 வரை இந்த நாட்களுக்கான ராசி பலன்களை விரிவாக ஒரு 7-8 நிமிடம் பார்ப்போம். அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திரம் தரக்கூடிய சிறப்புகளையும் பார்ப்போம். சரி, வாரத்தினுடைய துவக்கத்துல 3ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார். 3ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கும்போது அந்த முயற்சிகளிலே தெளிவான சிந்தனையோடு செயல்படும் போது நிச்சயமாக ஒரு வெற்றியை தந்தருளக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். நிபுண யோகம் என்பது லாபத்தை எப்படி, இதுவரை தடைப்பட்ட லாபத்தை எப்படி லாபமாக நாம் மாற்றி கட்டமைத்துக் கொள்வது என்ற அந்த சிந்தனையும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். 11ஆம் இடத்து சூரியன் எப்போதுமே ஒரு நல்ல சந்தோஷத்தை தருவார். அதுவும் குருவினுடைய வீட்டில, குருவினுடைய வக்கர குருவினுடைய பார்வை பலத்தில இருக்கக்கூடிய அமைப்பு. அது மட்டுமல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்துல, நிலம் சார்ந்த விஷயத்துல உங்களுடைய அணுகுமுறை என்பது நேர்மறையாகவும் நல்ல விஷயமாகவும் இருக்கும்போது தனலாபத்தை அள்ளித்தரக்கூடியதாக இருக்கும். பொன், வெள்ளி, நகைகளை சேர்க்கக்கூடிய முயற்சி எடுத்தால் அது நீண்ட நெடுங்காலத்திற்கு வெற்றி தரக்கூடியதாய் இந்த வார துவக்கமே அமைகிறது. அது மட்டுமல்லாமல் முக்கியமான விஷயம் என்ன, எப்போதுமே அந்த உணவு கட்டுப்பாடு என்று ஏதோ நோய் காரணமாக இருக்கிறீர்கள் என்றால் இப்போது உணவிலே ஒரு சுகம் என்பது இருக்கும். அந்த உணவு சுகம் என்பது ஏதோ நோய் நொடி வரும்போது அல்லது இந்த டயபெட்டிஸ், நீரிழிவு எல்லாம் இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது என்று இருக்கும் போதுதான் அந்த உணவிலே இருக்கக்கூடிய சுகத்தை இழந்த நிலையில் இருந்த அந்த சுகத்தை எப்படியோ தரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த வாரம் தருகிறது. ஆகையினாலே எண்ட் ஆஃப் த இயர், பிகினிங் ஆஃப் த இயர் இல்லை, இந்த வாரம் என்பது அப்படி அமைகிறது. அற்புத மகிழ்ச்சியை தரக்கூடிய, வரலாறு காணாத வெற்றிக்கான அமைப்பை தருகிறது. இந்த 7 சனியில ஜென்மச்சனி போன்ற தாக்கம் தந்து கொண்டிருக்கக்கூடிய பாதசனி காலம். காரணம் என்னவென்றால் ராகு ராசியிலே இருக்கிறார். ராகு என்பவன் எப்படி என்றால் அவனும் சனி பகவான். உங்கள் ராசியிலே மூலத்திரிகோணம் அடையக்கூடிய சனி பகவானை போன்றே சனி பகவானாவது மெல்ல ஒரு பிரச்சனையை உங்களுக்கு தருவார். பிரச்சனையை தர வேண்டும் என்றால் திடீரென்று தந்து விடக்கூடியவன். ஆகையினால்தான் படபடப்பு, அவசரம், சேராத இடம் சேருதல் இவையெல்லாம் தவிர்க்க வேண்டும். உண்மை உள்ளன்போடு ஒரு வேலையை துவங்கி செய்தால் மட்டுமே மிகப்பெரிய அற்புதத்தை தரக்கூடிய இந்த வாரத்தினுடைய நற்பலன்களை எல்லாம் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த அற்புத அமைப்பை இந்த வாரம் தருகிறது. அது மட்டுமல்லாமல் குருமங்கள யோகம், செய்ய வேண்டிய விஷயத்திற்கு தைரியமும் வெற்றியும். ககல யோகம், இது சுக்கிரன் மற்றும் குரு ஒன்றோடு ஒன்று தொடர்பு பெறக்கூடிய காரணத்தினால் வருகிறது. தர்ம கர்மாதிபதிகள் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இணைவது என்பது கடமையை செய், சாதனை அடை என்று கிரகங்கள் சொல்லக்கூடிய வாரமாக அமைகிறது. அது மட்டுமல்லாமல் முக்கிய நபர்களுடைய அந்த சந்திப்பு என்பது ஒரு பிரச்சனையை தீர்க்க அல்லது தற்காலிகமாவது உங்களுக்கு ஒரு நன்மையை தந்து விடுவதற்கான வாய்ப்பை தருகிறது. அப்படி துவங்கக்கூடிய வாரம். கும்பராசி என்பது அவிட்ட நட்சத்திரம் 3, 4 பாதங்கள்.
சதயம் 1 முதல் 4, பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் ஆக இந்த 9 நட்சத்திர பாதங்களுடைய நட்சத்திர மண்டலங்களுடைய அமைப்பு தான் கும்பம். இந்த கும்பராசிக்கு ராசியில் இருக்கக்கூடிய ராகு, 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கிட்டத்தட்ட ஒன்றிணைந்த ஒரு ராசியாகவே செயல்படுவார்கள். ஆகையினால் சிறிதளவு எல்லளவு உங்கள் பக்கம் ஏதேனும் தவறு சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டீர்கள், உங்களுடைய வாழ்க்கை துணை சொன்னார்கள் என்றோ, வாழ்க்கை வியாபார துணை சொன்னார்கள் என்றோ, வேலையிடத்தில் சொன்னார்கள் என்றோ, ஏதேனும் ஒரு சிறு சிக்கலை செய்தாலும் கூட பெரிய ஒரு நஷ்டத்தை தந்துவிடக்கூடிய அமைப்பு. மேலும் நிலம் சார்ந்த விஷயங்கள் இல்லை. ஏனென்றால் 11ஆம் இடத்துல லாபத்தை தரக்கூடிய நிலையில செவ்வாய் இருக்கிறான். ஆனால் செவ்வாயும் சனியின் பார்வையில, சனி பகவானும் செவ்வாயின் பார்வையிலே. ஆகையினால் மிக கவனத்தோடு அணுக வேண்டிய வாரங்களில் இந்த வாரமும் ஒன்று. அதிர்ஷ்டத்திற்கு பஞ்சமில்லை என்று முதலிலேயே சொல்லிவிட்டேன். ஆகையினாலே குருவினுடைய அருள், தெய்வ கடாட்சம் இருக்கிறது. மிக மிக அற்புதமாக புத்தாண்டு துவங்குகிறது தான் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் 29 டிசம்பரிலே புதன் 11ஆம் இடத்துல. இதனால் தன்னம்பிக்கை இழக்காமல் புத்தாண்டிற்குள் அடியெடுத்து வைப்பீர்கள். முன்னால் சொன்னது போல் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். குழந்தைகளின் மூலமாக நன்மை, குழந்தைகளுக்கு நற்பெயர் அல்லது குழந்தைகள் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மன மகிழ்ச்சி இவையெல்லாம் நடக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்களிலிருந்து ஒரு அனுகூல பலன் எல்லாம் பெறக்கூடிய அமைப்பு. மன தைரியத்தோடு ஒரு விஷயத்தை எதையும் வேகமாக செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். பெண்கள், கும்பராசி பெண்களாக இருக்கிறீர்கள் என்றால் எடுத்த காரியத்தில் தொடுத்த விஷயத்தை எப்படியும் முடித்து காட்டக்கூடிய அற்புதம். கலைத்துறையில இருக்கிறீர்கள் என்றால் இதுவரை அலைபாய்ந்து கொண்டிருந்த மனதிற்கு இப்போது அலைகடலென உங்களுடைய மகிழ்ச்சி வெள்ளம் என்பது உங்களுடைய நிலைத்திருக்கக்கூடிய மணல் திட்டு போன்ற அந்த மனதின் மீது அவ்வப்போது வந்து இலைப்பாறக்கூடியதா இருக்கு மகிழ்ச்சி. ஆகையினால் அற்புதமான அந்த அவ்வப்போது மகிழ்ச்சி வந்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு. அலைகள் ஓயாது. அதே போல் மகிழ்ச்சி ஓயாத வாரமாக இது அமையும். சொத்து சார்ந்த, பூர்வ சொத்து சார்ந்த மறைந்த விஷயங்கள் இப்போது தெரிய வரும். அந்த மறைபொருள் கண்டு விளக்கமாக விரிவாக ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை துவங்கி வெற்றிக்கான வழியை தேடும்போது குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். அந்த குடும்ப மகிழ்ச்சி என்பது நிலைத்து காணப்படும். குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக ஏதேனும் ஒரு வகையில நன்மை வரும், பணம் வரும். வாழ்க்கை துணை, திருமண வாழ்க்கையில வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு முயற்சி எடுத்தால் ஒரு ஒற்றுமை காணக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். குறிப்பாக உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய அமைப்பு. கஜகேசரி யோகம் 2026 வருடத்தின் துவக்கத்திலேயே ஆகினால் தங்கம் வெள்ளி வாங்க முயற்சி செய்யும் போது நீண்ட நெடுங்காலத்திற்கு மிகப்பெரிய தனலாபத்தை தரும். ஆனால் இன்னும் சனி பகவானினுடைய அந்த தாக்கம், ஏழை தாக்கத்தில் தான் இருக்கிறீர்கள். ஆகையினாலே துக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் கவனம். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலே ஆர்வமாக இருந்தும் கூட அந்த கற்க வேண்டிய நிலையிலிருந்து கடந்து வந்து விட்டோமே என்ற ஒரு வருத்தம் இருக்கும். சிலருக்கு எதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமலேயே வயதாகிவிட்டது என்ற ஒரு உணர்வு ஏற்படும். ஏனென்றால் வருட கடைசியும் வருட துவக்கமும் இரண்டும் இணைந்த வாரம். அதிகமாக சிந்திப்பதற்கு பதிலாக நன்னம்பிக்கையோடு எப்படி விஷயத்தில வெற்றி காண்பது என்று சிந்தித்து செயல்பட்டு மிகப்பெரிய வெற்றிக்கான வழி என்ன? முயற்சி, நேர்மறையான முயற்சி, ஆக்கப்பூர்வமாகவும் சுறுசுறுப்பாகவும் வேலை செய்தீர்கள் என்றால் வெற்றி என்பது நிச்சயம். ராகு ராசியிலேயே இருக்கக்கூடிய காரணத்தினால் நீண்ட கால முதலீடுகள், அதாவது உங்கள் கையிலேயே இருக்க வேண்டிய முதலீடு, அதற்காக உறவுகளிடம் வட்டிக்கு பணம் கொடுத்து பின்னர் வாங்கிக் கொள்ளலாம் என்று யோசித்தால் அது கெடும். தங்கம் வாங்கி வைப்பது, நல்ல நிலமாக தேர்ந்தெடுத்து வாங்கி வைப்பது, வீட்டின் பெரியோர்கள், பெற்றோர் இவர்களை கலந்து ஆலோசித்து எந்த ஒரு முடிவையும் எடுப்பது, யாரிடமும் இவையெல்லாம் எப்போது நடக்கும் என்றால் உங்களுக்கு பகை இருக்கக்கூடாது. கும்பத்திற்கு ஆகாத விஷயம், துன்பம் தரக்கூடிய விஷயம் என்றால் ஏதோ ஒரு பகை. அந்த பகையை 7.5 சனி துவங்குவதற்கு முன்பாகவே தான் என்ற போக்கிலே தற்குறித்தனமாக பலர் உருவாக்கி கொள்வார்கள். அந்த கும்பம் மட்டுமல்ல, பல ராசிக்காரர்கள் அதை தான் செய்வார்கள். ஆகினால் தான் என்ற அகந்தையிலிருந்து வெளிவரும் போது பிரச்சனை எல்லாம் தீரும். ஆகினால் வெற்றிக்கான வழி என்பது நிச்சயமாக இருக்கும். அந்த தான் என்ற அகந்தையிலிருந்து வெளியே வந்து யாரையும் பகைத்து கொள்ளாத, அதுவும் குறிப்பாக குரு வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய நிலை பார்க்கும்போது
பந்து மித்திர விரோதம் என்பது சாஸ்திரம் சொல்கிறது. ஆகையினால் அதை செய்து கொண்டால், அதாவது பந்து மித்திர விரோதம் ஏற்படுத்தி கொண்டீர்கள் என்றால் நற்பலன்கள் ஏதும் கிடைக்காமல் சென்றுவிடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திவிடக்கூடிய கிரகநிலை. ஆகையினால் இந்த வாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு உரிய விஷயமோ அதிலே தொட்டது துலங்கும். மகிழ்ச்சி என்பது ஊற்றெடுக்கும். மகிழ்ச்சி என்னும் மகுடம் சுடக்கூடிய கும்பமாக வரலாறு காணாத இன்பத்தையும் வெற்றியும் மகிழ்ச்சியோடும் 2026 உங்களுக்கு பூக்கிறது. அன்பு நேயர்களே, கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு என்னுடைய இனிய 2026 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். அன்னதானம் செய்வது, வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்களை உபசரியுங்கள், அதுவே பரிகாரம். அன்பு நேயர்களே, மீண்டும் புத்தாண்டு இனிய நல் வாழ்த்துக்களோடு இந்த 2026 புத்தாண்டு வாழ்த்துக்களோடு இந்த பதிவை உங்களுக்கு தருகின்றேன். இந்த வாரத்தை பொறுத்தவரை டிசம்பர் 29, 2025 துவங்கி அடுத்த வருடம் ஜனவரி 4, 2026 இந்த 7 நாட்கள். விஸ்வாவசு வருடம் மார்கழி 14 துவங்கி மார்கழி 20ஆம் நாள் வரை ஒவ்வொரு நாளுக்கான சிறப்பையும் தொடர்ந்து பார்ப்போம். விஸ்வாவசு வருடம் கலியுகம் மார்கழி மாதம் 14 திங்கட்கிழமை, திதி 10-12 AM வரை நவமி, பின்னர் தசமி. நட்சத்திரம் திங்கட்கிழமை ரேவதி நட்சத்திரம் காலை 7:40 வரை, அதன் பின்பு அஸ்வினி நட்சத்திரம். அதன் பிறகு 6:04 AM மறுநாள் 6:04 AM பிறகு பரணி நட்சத்திரம் வந்து விடுகிறது. நாள் முழுவதும் சித்த யோகம். திங்கட்கிழமை பகல் பத்தின் கடைசி நாள். பெருமாள் கோயில்களிலே இந்த நாளிலே பெருமாளுக்கு மோகினி அவதாரம், அதனால் மோகினி அலங்காரம் என்பது இருக்கும். காம இச்சையினால் ஏதேனும் தொல்லைகள் இருக்கிறது என்றால் அது அகல இந்த நாளிலே மாலை வேளையிலே பெருமாளை சென்று தரிசனம் காண்பது என்பது அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை மீட்டு எடுக்க உதவும். சூரியன் பூராட நட்சத்திரத்திலே பயணிக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இந்த பூராட நட்சத்திரத்து சூரியன் பயணிக்கப்படும் போது கடலிலே இருக்கக்கூடிய அந்த நீரிலிருந்து மேகம் உருவாகி மெல்லிதாய் மேல் சென்று கருவுறக்கூடிய, ஆகையினால் மேகம் நீர் கருவுற்று மேகமாய் மாறக்கூடிய அந்த கர்ப்போட்ட காலம் என்று துவங்கக்கூடிய அமைப்பு. இது ஜனவரி 11, 2026 வரை. இந்த நாட்களினுடைய சிறப்பு என்னவென்றால் மழை இருக்கக்கூடாது, மெல்லிய தூறலாய் இருக்கலாம், குளிர் இருக்கும், வெயில் குறைந்திருக்கும். அப்படி இருந்தால் வரும் வருடம் என்பது எல்லா நிலைகளிலும் விவசாயம் செழிக்கும். நீர் வளம், நீரின்றி அமையாது உலகு என்று வள்ளுவர் சொல்லி இருப்பார். ஆகையினால நீர் வளத்தின் காரணமாக எல்லா சிறப்புகளையும் பெற முடியும். அடுத்தது செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை மார்கழி 15 டிசம்பர் 30, 2025 7:51 AM வரை தசமி, அதன் பின்னர் 5 AM வரை ஏகாதசி, அதன் பின்னர் துவாதசி. நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் 3:58 AM வரை, பிறகு கார்த்திகை. 3 திதிகள் கூடுவது அவமாகும். இந்த நாள் ஏகாதசி மற்றும் அவமாகமாக அமைவதன் காரணமாக தான தர்மங்கள் செய்தீர்கள் என்றால் அது பன்மடங்கு நன்மைகளை உங்களுக்கு தரும். உபவாசம் இருந்து பெருமாளை வேண்டுவதும் குறைந்தது ஒருவேளை உணவையாவது தவிர்ப்பதும் மிக முக்கியம். செவ்வாய் இரவு முழுவதும் கண் விழித்து பெருமாள் வழிபாடு செய்து பெருமாளுக்கான அந்த மந்திரங்களை படிப்பது, விஷ்ணுவிற்கான நல்ல புராணங்களை பற்றி அறிந்து கொள்வது என்று மிக அற்புதமாக இந்த இரவை கழித்து மறுநாள் காலையிலே பாரணை செய்து நோன்பை முடிப்பது என்பது வாழ்க்கையிலே முக்கிய பேரான அந்த புத்திர பேரினுடைய சிறப்புகளை எல்லாம் அளித்தரும். நாள் முழுவதும் சித்த யோகம். இந்த நாள் புத்திரதா ஏகாதசி என்று பெயர். வைகுண்ட ஏகாதசி மார்கழி சுக்லபட்ச ஏகாதசியாக அமைகிறது. கோயில்களிலே, பெருமாள் கோயில்களிலே வைகுண்ட வாசல் இந்நாளிலே அதிகாலையிலே திறக்கப்படும். அது மட்டுமல்லாமல் செவ்வாய்க்கிழமை டிசம்பர் 30 அன்று மன்வாதி புண்ணிய தினமாகவும் அமைகிறது. அடுத்து புதன்கிழமை மார்கழி 16 டிசம்பர் 31 1:48 AM வரை துவாதசி, பின்னர் திரையோதசி. கார்த்திகை நட்சத்திரம் 1:30 AM வரை, பிறகு ரோஹிணி. நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகமாக அமைகிறது. முருகன் வழிபாட்டு செய்ய ஏற்ற நாளாக இருக்கிறது. மாலையிலே கிருத்திகை நட்சத்திரத்தை கண்ணார கண்டு வழிபடுவது பல சிறப்புகளை தரும்.
இந்நாளில் அதாவது புதன்கிழமை பகல் 10:13 அளவிலே ஹரிவாசனம் பெருமாளுக்கு படையலிட்டு வழிபாடு செய்வது. இந்த நாள் மட்டும் துவாதசி உபவாசம் இருப்பவர்கள் படையலிட்டு வழிபாடு செய்வது பெருமாளுக்கு நன்மைகளை தரும். இதற்கு முன்னாளிலே ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் சூரியோதயத்திற்கு முன்பு பூஜை, சூரியோதயத்திற்கு பின்னரும் பூஜை செய்து துவாதசி பாரணை செய்து உண்பது முக்கியம். அடுத்து வியாழக்கிழமை மார்கழி 17 ஜனவரி 1, 2026. அன்பு நேயர்களே, இந்த நாள் இனிய ஆங்கில புத்தாண்டாக அமைகிறது. புத்தாண்டு வாழ்த்துக்கள். நாள் முழுவதும் ஆனால் மரண யோகம். பிரதோஷ நாளிலே புத்தாண்டு துவங்குகிறது. இந்த நாளிலே சந்திரனானவர் உச்சம் பெறுகிறார். சந்திரன் ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கும் போது ஆண்டு துவங்குகிறது. ஆகையினால் மனதளவிலே ஒரு ஸ்டெபிலிட்டி, ஆசை மோகத்திற்குள் சிக்காமல் இருக்க வேண்டும். எந்த ராசினராக இருந்தாலும் சிவ வழிபாடு செய்வது, மாலையிலே பிரதோஷ காலத்திலே நந்தியை வழிபட்டு சிவன் மற்றும் பார்வதி தேவி வழிபாடு செய்வது என்பது வருடம் முழுக்க வசந்தத்தையும் நிம்மதியையும் பிரச்சனைகளிலிருந்து அகழ்வதற்கான வாய்ப்பையும் நிச்சயம் தரும். அடுத்து வெள்ளிக்கிழமை மார்கழி 18 ஜனவரி 2, 2026 6:53 PM வரை சதுர்தசி. அதன் பின்னர் பௌர்ணமி. மிருகசீரிட நட்சத்திரம் 8:04 PM வரை, பிறகு திருவாதிரை. நாள் முழுவதும் சித்த யோகம், சுப நாள். அதன் காரணமாக ஜனவரி 2, 2026 அன்று தேவையான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் செய்யலாம். வளைகாப்பு, சீமந்தம், காது குத்துதல், உபநயனம், புதிதாக ஒரு பதவி ஏற்பது, தானியங்கள் வாங்க, கிணறு வெட்ட, போர் போட, மாடு வாகனங்கள் வாங்க, மருந்துண்ண, மருந்து உண்ணுவது மட்டுமல்ல மருத்துவ குளியலுக்கு சிறந்த நாளாக இருக்கிறது. இப்படி தேவையான அனைத்து நல்ல விஷயத்தையும் செய்ய ஏற்ற நாள். 8:04 PM வரை திருவாதிரை. இந்த நேரத்திற்குள் எல்லா நடராஜர் கோயில்களிலும் அபிஷேகம் நடக்கும். வருடத்திற்கு 6 முறை மட்டுமே நடராஜர் கோயில்களிலே அபிஷேகத்தை காணலாம். ஆகையினால இந்த அபிஷேகத்தை காண்பது மிக மிக சிறப்பு. மாத நரசிம்ம சதுர்த்தசி. நரசிம்ம பெருமாள் வழிபாடு செய்ய, அது மட்டுமல்ல, இந்த நாளிலே நரசிம்மர் வழிபாடு என்பது கடன், வம்பு, வழக்குகளிலிருந்து நிம்மதியாக வெளிவருவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு காட்டும். இரவு முழுவதும் பௌர்ணமியாக அமைவதனால் இந்த நாள் வெள்ளிக்கிழமையில இரவு வேளையில சத்யநாராயண பூஜை செய்வோர் இந்த நாளிலே செய்யலாம். கோயில் மடப்பள்ளிக்கு ஒரு மூட்டை உப்பை ஏதேனும் அருகிலே இருக்கக்கூடிய கோயிலில மடப்பள்ளி இருக்கிறது, அதாவது சமையலறை, கோயிலுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அங்கே சமைத்துக் கொள்கிறார்கள் என்றால் அந்த மடப்பள்ளி நிச்சயம் இருக்கும். அதற்கு ஒரு மூட்டை உப்பை முடிந்தால் வாங்கி கொள்ளுங்கள். அப்படி வாங்கி தரும்போது வியாபாரம் தொழிலிலே இருக்கும்போது உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் செய்திருக்கக்கூடிய பாவங்களிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை இந்த தானம் என்பது தரும். அடுத்து சனிக்கிழமை மார்கழி 19 ஜனவரி 3:32 PM வரை பௌர்ணமி. அதன் பின்னர் பிரதமை. திருவாதிரை நட்சத்திரம் 5:27 PM வரை, பிறகு புனர்பூசம். நாள் முழுவதும் சித்தயோகம். ஆருத்ரா தரிசனம் நடராஜர் கோயிலிலே அதிகாலையிலே காண்பது, சிவன் கோயில் சென்று சிவனை வழிபடுவது சிறப்பை தரும். இதே நாளில பெருமாள் கோயில்கள் அருகிலே இருந்தால் பெரிய திருவடி என்று சொல்லக்கூடிய கருடனுடைய தரிசனம் காண்பது என்பது வாகன பிராப்தியை தரும். வாகனங்கள் அடிக்கடி பழுதாவது அல்லது வாகனத்தினால் ஏற்படக்கூடிய சிக்கல், இவற்றிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்கு இந்த தரிசனம் ஏற்ற அமைப்புகளை உண்டாக்கி தரும். அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை மார்கழி 20 ஜனவரி 4, 2026 திதி 12:30 PM வரை பிரதமை, அதன் பின்னர் திதியை. புனர்பூசம் நட்சத்திரம் 3:11 PM வரை, அதன் பிறகு பூசம் நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்தயோகம். இன்று பிரதமை இஷ்டி. இஷ்டி என்றால் இஷ்டதெய்வ வழிபாடு. அது மட்டுமல்ல, உங்களுக்கு பிடித்த கோயில்களுக்கு சென்று அல்லது இல்லத்திலேயோ தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது, யாக ஹோமங்கள், இப்படி ஆற்றல் தீ சார்ந்த விஷயங்களை வைத்து வழிபாடு செய்வது வெற்றியை தருவதாக அமையும். எனது அன்பு நேயர்களே, உலகெங்கும் இருந்து என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து கண்டு பேராதரவு தரக்கூடிய உங்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு என்பது இன்றியமையாதது. இந்த புத்தாண்டில உங்களுடைய வாழ்க்கை எல்லா வளமும் பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இந்த பதிவை உங்களுக்காக தந்திருக்கின்றேன். இந்த பதிவினை பிடித்திருந்தால் லைக் செய்து மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர்
நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷனை ஆன் செய்து தொடர்ந்து நான் பதிவிடும் வீடியோக்கள் உங்களை வந்து சேரும்படி செய்து கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் இனிய 2026 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள்.